விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செவ்வாழைக்கு அடிக்கக்கூடிய காய் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாழையோடைய கலரை பொறுத்து அதோடைய ரேட்டு வந்து டிசைட் பண்ணுறாங்க வியாபாரிங்க. எந்த அளவுக்கு கலர் சிவப்பாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து கொடுத்து எடுக்கிறாங்க. இதே நீங்கள் வேறு நேந்திரம் கதிலி அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா 2-3 ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பட் செவ்வாழைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருவு சுற்றிடுறோம். ஸோ அந்த அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே வந்து எப்படி தெளிவாக அடிக்கலாங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, கோத்ரெஜ் கம்பெனியில் டபுள்னு சொல்லிட்டு ஒரு டானிக் வருது. அது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லியும், அதுக்கப்புறம் ஸ்பிக் சைட்டோசைம் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியும், ஸ்பிக்கில் வந்து பொட்டாசியம் சோனைட் இல்லது 0050 அது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராமும், இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் கலந்துக்கிறோம். அடுத்தது பயோஸ்டன்ட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரோக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கி சைடு வருது. அது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம், அது தனியாக ஒரு பக்கெட்டில் கலந்துக்கிறோம். ரெண்டையும் டேங்க்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி நல்லா தார் நலையிற மாதிரி அடிச்சு விட்டுறோம். இதனால் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாரோடைய சைஸு கலரு ஷைனிங் எல்லாமே வரும். இதில் அந்த ரோக்கோ பவுடர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காயோடைய அந்த சொரசொரப்பு தன்மை இல்லாமல் மாற பார்த்துக்கும். டபுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்க்கு ஷைனிங் கொடுக்கும். பொட்டாசியம் சோனைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காய்க்கு வெயிட்டு கொடுக்கும். ஜிப்ராலிக் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பிக் சைட்டோசைம் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காயோடைய சைஸு நீளத்தை அதிகப்படுத்தும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு வைங்குவேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய சம்மந்தமான தகவல் வரணும்னா நமது கட்டுத்துறை யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.